Hi, so today's topic for editorial discussion is drop the bad idea of simultaneous election. So what this article deals with, it deals with the issue of one nation and one election. So the one nation, one election, அப்படின்றது என்னது, இது தேவையா இல்லையா, இல்லை இதை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்து அப்போஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத we are going to see in this discussion. So what is this one nation, one election? The one nation, one election, the recent times பார்த்தீங்கன்னா it has been up for debate. It is the talk of the town அப்படி இல்லை, talk of the town அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது இட் இஸ் கான்செப்ட் டிவைஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் ஃபார் போத் ஸ்டேட் அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட். லோக்சபாவுக்கும் சரி ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கும் சரி ஒரே டைமில் வந்து எலெக்ஷன்ஸ் வச்சு முடிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது. இல்லை ஒன் நேஷன் ஒன் போல் அப்படின்ற மாதிரியும் வந்து டப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ பட் என்னதான் 2-3 வருஷமாக தான் வந்து லைக் வி ஹவ் பீன் ஹியரிங் அபவுட் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக இருந்தாலுமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது இட் கோஸ் வே பேக் எவ்வளோ தூரம் பின்னாடி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950s பீரியடில் 1951 டு பி எக்ஸாக்ட் அண்ட் அப் டு 1967 அந்த டைம் பீரியட்லேயே வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து இட் வாஸ் இன் ப்ளே இன் த சென்ஸ் அது வரைக்குமே வந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. 1950s நடந்த எலெக்ஷனுமே சரி லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் ரெண்டு பேருக்கும் சைமல்டேனியஸ் அண்ட் சின்க்ரனைஸ்ட் எலெக்ஷன்ஸ் தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. லைக் இட் வெண்ட் ஆன் அப் டு 1967. அந்த 1950ஸ்க்கு மேலே 1967 1960s அந்த பீரியடில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் அஃபெக்டட் திஸ் சைக்கிள். இந்த சைக்கிள் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த வேரியஸ் ஈவெண்ட்ஸ் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ தட் ஒன் ஈவெண்ட் இஸ் தட் ஆஃப் இம்போசிங் பிரசிடென்ட் ரூல் இன் கேரளா. ஸோ கேரளாவில் வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் மேலே வந்து பிரசிடென்ட் ரூல் போடுறாங்க, அங்கே கவர்மெண்ட் வந்து கவுழுது. ஸோ அது ஒன்றா இருந்தாலுமே அது ஒரு ரீசனாக இருந்தாலுமே இன்னொரு ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் தட் டைம் தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃபெக்ஷன்ஸ். அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங், இந்த கட்சி தாவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கட்சி விட்டு அந்த கட்சி தாவுறது. ஸோ இது வந்து நிறைய நடந்துட்டு இருந்தது. ஃபேக்ஷன் தாங்கிறது, ஃபேக்ஷன் விட்டுட்டு இன்னொரு ஃபேக்ஷன் தாண்டுறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து திஸ் சைக்கிள் ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வாஸ் டிஸ்ரப்டட். ஸோ அங்கேருந்து we did not follow this concept of one nation one election. So yes, again we are trying to bring back this one nation one election concept, and there are a lot of supporters and opposers for this concept. So we'll see why this one nation one election is beneficial, or what are the persons or what are the groups that are supporting this one nation one election placing forth as key arguments. So the first point to be noted here is governance. நிர்வாகம், கவர்னன்ஸ் அப்படின்றத பொறுத்தவரையில் வந்து கவர்னன்ஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆல் தீஸ் ப்ரொபோசல்ஸ் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து தே ஆர் பிளேசிங் ஃபார் தேர் ஆர்குமெண்ட். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா எஸ் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஒன்று வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் த திங் இஸ் லெட் அஸ் கெட் இன் டு த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் லேட்டர். எவ்ரி 3 months பார்த்தீங்க அப்படின்னா எனி பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து எலெக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னாலே வந்து லைக் எதுவுமே கவர்னன்ஸில் வந்து ஓட மாட்டேங்குது. ஆல் தீஸ் எம்பிஸாக இருக்கட்டும், எம்எல்ஏஸாக இருக்கட்டும், ஈவன் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் யூனியன் மினிஸ்டர்ஸ் வாட் தே டூ இஸ் தட் தே கெட் இன் டு திஸ் எலெக்ஷன் மோட், எலெக்ஷன் கேம்பெயினிங் மோட். அந்த ஒரு மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு தே ஆர் ஆல் கோயிங் ஃபார் கேம்பெயினிங் அண்ட் தே ஆர் நெக்லெக்டிங் திஸ் ருட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணோம், இதெல்லாம் வந்து ரீஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் ஒரே வாட்டி கேம்பெயின் பண்ணுவோம், அதோட முடிஞ்சிடும். சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வைக்கிறதுனால இது ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது, கவர்னன்ஸ்க்கு ஒரு நல்ல பூஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து தே ஆர் பிளேசிங் ஆர் தே ஆர் ப்ரொப்போசிங் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அது மட்டுமே இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ஒரு பர்மனெண்ட் கேம்பெயின் மோட்லேருந்து வெளியே கொண்டு வரணும். பர்மனெண்ட் கேம்பெயின் மோட் அப்படின்னா பிரச்சாரம் கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் முழுக்க பிரச்சாரமே வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சில பார்ட்டிஸ். ஸோ அது எல்லாமே வந்து வெளியே கொண்டு வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ் நோக்கி வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சரை வந்து நவுத்தணும் அப்படின்றதுக்காக தான் திஸ் கான்செப்ட் இஸ் பீங் ப்ரொப்போஸ். தட் இஸ் ஒன் ரீசன் தட் இஸ் பீங் ப்ரொப்போஸ்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிஸ். ஸோ எப்படி கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா earlier we talked about this concept called as model code of conduct. ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து எந்த ஒரு புது பாலிசிஸுமே வந்து வெளியே வரக்கூடாது. லைக் புது பாலிசிஸ் வெளியே வருது, ஏன் வெளியே வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புது பாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்தால் அது இந்த எலெக்ஷனை இந்த சைடு அந்த சைடு வந்து ஸ்வே பண்ண வைக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து தெர் இஸ் அ கொனோஷன். ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இட் இஸ் இன் பிளேஸ் அப்படின்னா there can be no other policies to be that can be introduced or implemented, new policies.
The thing is, இந்த மாதிரி பண்ணுறதுனால லைக் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து எலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஏதாவது ஒரு மூலை ஆஃப் இந்தியாவில் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து போட போகிறாங்க. ஸோ அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் போடுறாங்க. அதனால பாலிசிஸில் வந்து கண்டினியூட்டி இருக்க மாட்டேங்குது, கவர்னன்ஸ் அடி வாங்குது. அண்ட் அகெயின் அதுதான் வந்து அதுவுமே வந்து இன்னொரு ரீசன் நாங்கள் ஏன் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. கண்டினியூட்டி இன் பாலிசி. ஸோ இது இருந்ததுன்னா ஒரே வாட்டி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், ஒரே வாட்டி வந்து பாலிசி எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து கண்டினியூலாக அடுத்த 5 வருஷத்துக்கு பாலிசிஸ் வந்து தடை இல்லாமல் போயிட்டுருக்கோம் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் வந்து they are placing forth. The next thing is expenditure reduction. So expenditure reduction அப்படின்னு வரும்போது பர்டிகுலர் ஸ்டடி இது ஒரு மேஜர் ப்ரிமைஸாக வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் 2 மேஜர் ப்ரிமைஸ், 2 பில்லர்ஸ் தட் பேர்ஸ் திஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று கவர்னன்ஸ் ரிலேட்டட் பேசிஸ் அண்ட் காஸ்ட் ரிலேட்டட் பேசிஸ். ஒன்று காசை கம்மி பண்ணோம், கவர்மெண்டோட எக்ஸ்செக்கரில் வந்து ஒரு பெரிய பாதகத்தை வந்து எடுத்துகிட்டு வராமல் தடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கமும், கவர்னன்ஸ் வகையில் வந்து நிர்வாகம் வகையில் வந்து நல்லா இருக்கும், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும், தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு இன்னொரு பில்லர் தான் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அதில் 2வது பில்லர் தான் வந்து இந்த காஸ்ட் அப்படின்றது. ஸோ எஸ், ஒன் பர்டிகுலர் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 60,000 crores rupees வந்து ஸ்பெண்ட் ஆயிருந்தது, கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்ட்லாம் வந்து கம்மி பண்ணணும். ஒரு லோக்சபா எலெக்ஷனுக்கே எவ்வளோ நடக்குது அப்படின்னா, லைக் லேட்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஸ்டேட்ஸ், 28 ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து இருக்குது. அந்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் இருக்கக்கூடிய எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது எஸ், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எடுத்துகிட்டு வரது வந்து ஒரு பெனிஃபிஷியலான, காஸ்ட் வைஸில் வந்து பெனிஃபிஷியலான ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து நிறைய இடத்துல ஒரு வாட்டி எலெக்ஷன் எடுக்கும்போது வந்து சிஏபிஎஃப்ஸை வந்து இறக்குறீங்க. அந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் போயிட்டு வர இது லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக் காஸ்ட் இது எல்லாமே வந்து இன்கல்கேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க டேட்டாவை விட வந்து அதிகமாக போகும். ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா கம்மியான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான் தேவை. ஏன்னா ஒரே போலில் வந்து லோக்சபாவும் வந்து எலெக்ட் பண்ண போகிறாங்க, ஸ்டேட் அசம்பிளிக்கும் வந்து எலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட டிப்ளாய்மெண்ட்டும் கம்மியாகும், அட் தி சேம் டைம்ஸ் காஸ்ட்டுமே வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் இஸ் another point that is being placed forth for supporting one nation one election. That is reduce voter fatigue and revenue culture. Reduce water fatigue அப்படின்னா ரொம்ப ஃபெட்டிகாக வந்து ஓட்டர்ஸ் ஃபீல் பண்ணுறது. லைக் இப்போ தான் லோக்சபாவுக்கு ஓட்டு போட்டு வந்தேன், அடுத்து வர ஸ்டேட் அசம்பிளிக்கு ஓட்டு போடணுமா, இல்லை அடுத்து வர நான் வந்து இப்போ தான் பஞ்சாயத்துக்கு போட்டு வந்தேன், இப்போ நான் பார்லிமெண்ட்டுக்கு போடணுமா அப்படின்ற மாதிரியான ஓட்டர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெட்டிக், அது ஒரு பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷன் இல்லாமல் இருக்கணும். அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த்ரூ சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரே வாட்டி வாக்குச்சாவடிக்கு போகிறேன், அங்கே போயிட்டு ஐ எம் ஆல்சோ எலெக்டிங் ஃபார் பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் தி ஸ்டேட் அசம்பிளி. ஸோ அதுதான் வந்து ரெடியூசிங் வாட்டர் ஃபெட்டிக் அப்படின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெவடி கல்ச்சர் அப்படின்றது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து கம்மி பண்ணணும். ரெவடி கல்ச்சர் இந்த சென்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் தி ஃப்ரீபீஸ். இந்த இலவசங்கள் தராங்க இல்லைங்களா, நமக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. லைக் லேப்டாப்ஸாக இருக்கட்டும், ஃபேன்ஸ், டிவிஸ் அண்ட் எவ்ரி திங், லாட் ஆஃப் அதர். வெளியே பார்த்தீங்க, பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சப்சிடிஸ், லார்ஜ் ஸ்கேல் சப்சிடிஸ் வந்து தருவாங்க ஃபார் எலக்ட்ரிசிட்டி. அது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து ரெவடி கல்ச்சர், இலவசங்கள், அந்த கல்ச்சர் ஃப்ரீபி கல்ச்சருக்குள்ளே வருது. இப்போ நீங்கள் ஒரு வாட்டி எலெக்ஷன் போகும்போது இந்த ஃப்ரீபி கல்ச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது, ஆம்ப்ளிஃபை ஆகிட்டு தான் இருக்குது, கம்மியான பாட்டை காணும். ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது ஒரு நல்ல கீ பிளேயராக வந்து இருக்கும், ஒரு கீ டூல் இந்த ஆர்சனல் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பாயிண்ட்ஸ் தட் பீப்புள் பிளேஸ் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் one nation one election concept. On the other hand, there are a lot of other groups that oppose this concept. There are a lot of other reasons that they cite to oppose this concept, and even these two basic premises upon which this concept is built upon, governance and cost, இதையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தப்பான ப்ரிமைஸில் வந்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ we'll see what are the arguments that the opposers place for opposing one nation one election. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்ட். ஸோ வாட் இஸ் திஸ் டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்டை வந்து கொண்டு வரும். டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்ட் அப்படின்னா சரி, லேட்டஸ்ட் ஒரு ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 77% ஆஃப் த மக்கள் ஒரே பார்ட்டிக்கு தான் வந்து ஓட் பண்ணுவாங்க, போத் அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ். நேஷனல் எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட் போகிறாங்களோ, அதாவது லோக்சபா எலெக்ஷனுக்கு, அவங்களுக்கு தான் வந்து ஸ்டேட்லேயும் வந்து ஓட் போடுவாங்க அப்படின்னு ஒரு ரீசன்ட் ஸ்டடி 77% ஆஃப் த மக்களை வந்து அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ இந்த டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்ட் வாட் இட் டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரதிபலிப்பாக
சென்ட்ரலைசேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரே பார்ட்டி சென்ட்ரலையும் பவரில் இருக்குது, ஸ்டேட்லேயும் பவர் இருக்குது அப்படின்னா there will be centralization of policies. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே இங்கே கேட்க போகிறாங்க. ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது வந்து அங்கே பெரிய அளவில் வந்து அடிவாங்கும். எல்லாருக்குமே தெரியும் இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட். அதனால் வந்து ஸ்டேட்ஸுக்கும் தனியாக ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஏசிமெட்ரிக் மாடல் ஆஃப் ஃபெடரலிசம் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டேட்ஸுக்கும் தனியாக கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் எவ்ரிதிங் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வர்றது மூலயமா வந்து ஹோமோஜினைசேஷன் ஆஃப் இஷ்யூஸ் நடக்கும். போத் நேஷன் அண்ட் ஸ்டேட் இஷ்யூஸ் வந்து இட் வில் பிகம் ஹோமோஜினைஸ், அதாவது ஒரே மாதிரி வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போசிங் பாயிண்ட்டை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் திஸ் டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்ட் இஸ். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் அப்போசிங் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இஸ் ஃபைனான்ஷியல் கனண்ட்ரம். ஸோ ஃபைனான்ஷியல் கனண்ட்ரம் அப்படின்னு வரும்போது இட் டாக்ஸ் அபவுட் தி எலெக்ஷன் ஃபண்ட்ஸை பற்றி வந்து பேசுது. எலெக்ஷன் ஃபண்ட்ஸ் இந்த சென்ஸ் ஒரு சில பார்ட்டிஸ் வந்து they get a lot of funds. ஒரு சில பார்ட்டிஸ் they get a lot of funds. on the other hand இன்னும் ஒரு சில பார்ட்டிஸ் வந்து ஃபண்ட்ஸே வராமல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்துனீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி எந்த பார்ட்டி டாமினண்ட்டாக இருக்கோ அந்த பார்ட்டி இருக்கிற எல்லா காசுமே வந்து வாங்கிக்கும் இந்த சென்ஸ் அவங்களுக்கு தான் எல்லா காசும் போகும், அதர் பார்ட்டிஸ் வந்து சும்மா இருக்கும் அப்படின்றது. ஸோ ஒரு ஸ்டெட்டிஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2017 to 22 இந்த பீரியடில் வந்து 5,700 crores கிட்ட வந்து பிஜேபிக்கு வந்து லைக் ரூலிங் பார்ட்டி பிஜேபி அவங்களுக்கு வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலயமா காசு வந்து போயிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த 5,000 crores அப்படின்றது வந்து அப்ராக்சிமேட்லி 5,000 crores அப்படின்றது இட் இஸ் 5 times more than other national parties. 5 times more than other national parties combined together. இருக்கிற மற்ற எல்லா நேஷனல் பார்ட்டிஸ் வாங்கின காசு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வாங்கின காசு வந்து இட் வில் பி 5 times more அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் another thing. ஸோ நேஷனல் பார்ட்டிஸ்க்கே அப்படி அந்த நிலைமை அப்படின்னா ப்ளீஸ் டு கீப் regional parties in mind. Please to keep the state of regional parties in mind with respect to political funding. லீகலாக எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலயமா வரதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எஸ், ஸோ அதுதான் வந்து இந்த ஃபைனான்ஷியல் கனண்ட்ரம் அப்படின்றது. ஸ்டேட்ஸுக்கு ஒழுங்கான ஃபண்டிங் போய் சேராது, அட்லீஸ்ட் பார்ட்டிஸ் நேஷனல் பார்ட்டிஸ்க்கு ஒழுங்காக போய் சேரதில்லை அப்படின்னு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸோட போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஸ்டினாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் தி பார்லிமெண்ட். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் தி பார்லிமெண்ட் அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து ஒரு இழுப்பு, ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம். பார்லிமெண்ட்டுக்கு எப்படி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேசிக் ப்ரிமைஸ் அப்பான் விச் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இஸ் செட் அப்பான் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் டு தி லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வந்து போகும்னு சொல்லலை. பட் த திங் இஸ் திஸ் நெசசிட்டேட்ஸ் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது வந்து இட் நெசசிட்டேட்ஸ் தி இன்கல்கேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா ஜெர்மனியில் யூஸ் பண்ணப்பட்டு இருக்க ஒரு மெக்கானிசம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது. அன்லெஸ் அண்ட் அன்டில் தேர் இஸ் அன் அதர் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் டு ரீப்ளேஸ் தி கரண்ட் கவர்மெண்ட் யூ கேனாட் பாஸ் அ நோ கான்ஃபிடன்ஸ். இது வந்து ஜெர்மனியில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அங்கே வந்து சான்சலருக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது இந்தியாவுக்குமே வந்து இந்த மாதிரியான கான்செப்டை வந்து எடுத்துகிட்டு வரும். ஒரு ஸ்டாண்டர்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா எப்போ கவர்மெண்ட் இருக்கோ இல்லையோ, லோக்சபா கலையோ ஐ கேன் பாஸ். பட் ஆனால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது வந்து அமலுக்கு வந்துடும். ஸோ என்ன தான் கவர்மெண்ட்டுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, லெஜிஸ்லேச்சருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேலே கான்ஃபிடென்ஸே இல்லை, பட் தேர் ஆர் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு பிளே த ரோல் ஆர் டு ரீப்ளேஸ் தி கரண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற பட்சத்தில் அந்த எக்ஸிக்யூட்டிவை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் another திங். இதுதான் வந்து பார்லிமெண்ட்டோட பவரை கம்மி பண்ணுறது, பார்லிமெண்ட்டை வந்து ஹாம்ஸ்ட்ரிங் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் தட் ஹேஸ் டு பி நோட்டட் when it comes to hamstringing the parliament. The next point is undermines federalism. So federalism அப்படின்றது வந்து structural, it is one of the basic structures of the Indian constitution. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. We are a federal setup அப்படின்றது வந்து we all know. But in the one nation one election அப்படின்றது it can lead to or it undermines federalism. It can lead to erosion of federalism அப்படின்னு வந்து ஒரு சில political experts வந்து சொல்லிட்டு இருக்காங்க. So we'll take the scenario. For example, yes, simultaneous elections, synchronous elections நடத்திட்டீங்க, பட் ஏதோ ஒரு இடத்துல ஆட்சி கவுந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருந்து பிரசிடென்சி ரூல், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஆட்சி கவுந்துருச்சு, வில் கீப் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த இடத்துல வி ஹவ் 2 course ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரசிடென்சி ரூல் போடலாம். பிரசிடென்சி ரூல் இந்த சென்ஸ் அந்த பேலன்ஸ் இருக்க கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு,
கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அதர் ரிமைனிங் டேர்முக்கு பிரசிடென்சி ரூலை வந்து அமல்படுத்த முடியும். பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த திங் தட் அண்டர்மைன்ஸ் ஃபெடரலிசம். நம்ம ஒரு ஃபெடரல் ஒரு இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்படி வைக்க முடியாது. அதுவுமே வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி வந்து பண்ண முடியும் தான் வந்து பண்ண முடியும். அது வைக்கிறதே வந்து தப்பு தான், ப்ரொவிஷனும் இல்லை. த திங் இஸ் இதுவுமே வந்து வி கான் டூ. இது வந்து இட் will undermine federalism. So the next course of action that we have is that to conduct elections. எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ரிமைண்டர் எவ்வளோ டேர்ம் இருக்கோ அவ்வளோ டேர்ம் மட்டும் அந்த கவர்மெண்ட் வந்து வேலை செய்ய வைக்கலாம். பட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது 2 ப்ரிமைஸ் மேலே வந்து பேஸ் ஆயிருக்கு. ஒன்று கவர்னன்ஸ், ஒன்று காஸ்ட். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் நான் போகிறதுக்கு மூலிமா அந்த 2 ப்ரிமைஸ்மே நான் விட்டு தான் தரேன் இல்லைங்களா. ஸோ it is another thing that has been proposed that is undermining federalism and that is being an issue for one nation and one elections. So the next thing to be noted here is governance and cost misnomer. So misnomer அப்படின்னா வந்து ஒன்று இருக்குது ஆனால் இல்லை. ஸோ அதுதான் வந்து misnomer அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாயை மாதிரி misnomer அப்படின்றது, இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ கவர்னன்ஸ் misnomer and cost misnomer நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2 பேசிக் ப்ரைமைஸ் that upholds this one nation one election concept is that of governance and cost அப்படின்ட்டு. ஸோ இந்த கவர்னன்ஸ் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் பீப்புள் ஆர் டெல்லிங் இஸ் தட் நீங்கள் சொல்கிறீங்க எம்சிசி வருது, கண்டினியூஸாக எம்சிசி வந்துட்டுருக்கு, ஆனால் அதனால தான் வந்து கவர்னன்ஸ் ஒழுங்காக நடக்கலை அப்படின்ட்டு. பட் எம்சிசின்றது புது பாலிசிஸை மட்டும்தானே எடுத்துகிட்டு வர வேணான்னு தடுக்குது. நீங்கள் பழைய பாலிசிஸை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்ஸுக்கு எந்த பாயிண்ட்ஸை வந்து ப்ரொபோசல்ஸ் வைக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டை எப்படி கவுண்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் புது பாலிசிஸ் மட்டும் தான் வரக்கூடாதுன்னு சொல்லுது. அது அதனால் நீங்கள் பழைய பாலிசிஸ் என்கல்கேட் பண்ண வேண்டியதானே, பழைய பாலிசிஸை உள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து வாதாடிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பினர் வந்து அவங்களோட வாதங்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் மிஸ்ஆன்பர் நீங்கள் காஸ்ட் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் வந்து காஸ்ட் வேறு ஒரு இடத்துல வந்து அதிகமாக செலவாயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.19 lakhs crores வந்து காஸ்ட் ஓவர் ரன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா நாங்கள் அது ஒதுக்கப்பட்ட காசை விட வந்து அதிகமாக செலவழிக்கிறது. அது மூலிமா வந்து 3.19 lakh crores வந்து செலவாயிட்டு இருக்கு. அதில் ஜஸ்ட் 2.8% தான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் அதை கம்மி பண்ணுறது மூலிமா எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் நல்லாவே எஃபிஷியண்டாக நடத்தலாம். ஏசின்க்ரனைஸ் எலெக்ஷன் நடத்துறதுக்கே வந்து நல்ல காசு இருக்குது. இஃப் யூ பிரிங் திஸ் காஸ்ட் ஓவர் ரன்ஸ் டவுன். காஸ்ட் ஓவர் ரன்ஸ்னால் நம்ம கொடுத்த காசை விட வந்து அதிகமாக செலவு பண்ணுறது. அதை நீங்கள் கம்மி பண்ணுறது மூலிமா ஈஸியாக நீங்கள் ஏசின்க்ரனைஸ், அதாவது இப்போ ரெகுலராக நடந்துட்டு எலெக்ஷன்ஸ் மாதிரியே வந்து எல்லா இடத்துலையும் நடத்தலாம் அப்படின்றது மாதிரி தான் வந்து இன்னொரு ஆர்குமெண்ட்டை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க the opposing sides. Looks like the risks outweigh the benefits. The thing is அது நம்ம சொல்ல முடியாது. What he has to do is that it has to take a calculated decision. அடிஷ்னலாக வந்து ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், அடிஷ்னலாக வந்து ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணலாம், வேறு எங்கேயா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலாம், ஓட்டர் ஒப்பீனியன் கேட்டு அதுக்கடுத்து இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் அண்ட் ஆல். அதர் திங் வாட் கேன் பி டன் இஸ் தட் டிஸ்கஷன் அண்ட் டெலிபரேஷன்ஸ் வித் தி லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் தி பார்லிமெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் அலாங் வித் தி ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஒப்பீனியனுமே கேட்டு அதுக்கடுத்து ஒரு கால்குலேட்டட் டெசிஷன் எடுக்கிறதா வந்து இட் வில் பி அ ரைட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் on one nation one election. Thank you.